நடிகர் விஜய் மட்டும் தேர்தலில் தோத்துட்டாருன்னா இனி ஒரு நடிகன் கூட அடுத்த 25 வருஷத்துக்கு அரசியல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னாரு. விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துடும். அது தம்பி என்ன நினைக்குதுன்னா வெறும் சினிமா கவர்ச்சி இதை வச்சு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா அப்படியே ரொம்ப அப்படின்றதும் அந்த ரஜினி ஸ்டைல் பண்ணுறதும் அது ரஜினி ஸ்டைலில் ரஜினி தான் பண்ணணும். இவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. மறு வீடு போகிற மைனா மாதிரி பிடிக்காத இந்த கல்யாணம் ஆகி போவாங்கன்னா பொண்ணுங்க அந்த மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை, மாப்பிள்ளை இவர் தான், மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை இருந்து இந்த மாதிரி இவர் வாலண்டரியாக வந்து பிஜேபிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. சண்முகம் மட்டுமா? ஆமாம். வீரபாண்டியன் இல்லை, முத்தரசன் இல்லை, கே பாலகிருஷ்ணன் இல்லை, கனகராஜ் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை. அவங்க என்ன சொல்லி எங்களுக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரிலாம் பெரிய துணியில் பேசிட்டேன். நான் போனால் எப்போ வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி. போயிடுங்களேன், பார்ப்போம், போயிடுங்களேன். அன்னைக்கு நைட்டு 13ஆவது நாள் கோர்ட்டு வந்து அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர்களை போலீஸ் எப்படி அப்புறப்படுத்துச்சு? அன்னைக்கு இந்த கொதிப்பு ஏன் வரல? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிறந்தநாள் விழா நேற்று ஒன்று நடந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடி. அதில் எல்லாரும் காகரோஜி போராட்டம் தான் நடந்தது. இல்லை, பிறந்தநாள் விழா. ஆமாம். அதில் எல்லார் வீட்டிலையும் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கட்சி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதில் அவருடைய ஸ்டைலு, அப்புறம் அந்த பேச்சு தோரணை, அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ரஜினிகாந்த் மாதிரி இருந்ததா? ஆமாம். அதுக்கு முன்னாடி கொடிலாம் அறிவிச்சாங்க. என்ன திட்டமிடல் அங்கே நடக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சின்னி ஜெயந்த் அவர்களை பார்க்கும்பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னார். நடிகர் விஜய் மட்டும் தேர்தலில் தோத்துட்டாருன்னா இனி ஒரு நடிகன் கூட அடுத்த 25 வருஷத்துக்கு அரசியல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துடும் அப்படின்னு. இப்போ விஜய் ஜெயிச்சிட்டார், அவருக்கு 50, 52, 51 வயசு ஆகுது. அப்போது விஜய் குறிப்பிட்ட காலம் ஆட்சி நடத்துவார். அடுத்து அந்த கேப்பை நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் தம்பி தனுஷ் ஆசைப்படுது. அதுக்கு தம்பி தனுஷுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு இருக்கணும். அது தம்பி என்ன நினைக்குதுன்னா வெறும் சினிமா கவர்ச்சி இதை வச்சு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா விஜய் அப்படின்னு. விஜய் வந்தார்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மொழிப்புரை பொழிப்புரை சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? விஜய் வந்தார்னா அவருடைய விஜய் மக்கள் மன்றம் 12 வருஷம் பெரிய அளவில் சமூக சீர்திருத்த பணிகளை அது இதுன்னு பண்ணி கிரவுண்ட் லெவலில் இருந்தாங்க. அதையும் மீறி 2 திராவிட கட்சிகள் மேலே ஒரு வெறுப்பு கரெக்டாக வருது. அந்த நேரத்தில் தன்னுடைய உச்சகட்ட இதில் இருக்கும் பொழுது விஜய் உள்ள வர்றார். இது எல்லாம் சேர்ந்து அமையும் போது தான் விஜய் ஜெயிக்கிறார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நாளைக்கு வேறு ஏதாவது நடிகருக்கு கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. தனுஷுக்கு ஒரு ஆசை வந்துருக்குது, இன்னும் பலருக்கும் வரும், சிவகார்த்திகனுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஏன்னா இவங்களாம் என்னென்னா சினிமாவில் நடிச்சுட்டா அவன் தலைவான்றான்ல, உடனே இவர்கள் தேச தலைவர்களாக தங்களை நினச்சிக்கிறாங்க. இல்லை, வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இருக்குமா? வாக்குகளை பிரிச்சானா இருக்கிற வாக்கு யார்கிட்ட இருக்குது? திமுக, அதிமுக, அண்ணாமலை, சீமான், காங்கிரஸ், பாஜக அப்படி இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. விஜய் டிவிகேலேருந்து வாக்குகள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு. ஏன்னா தனுஷ் நடிகர் அப்படிங்கிறதுனால. நீங்கள் டிவிக்கே ஒரு அரசியல் கட்சியாக மாறுது. இப்போ விஜய் மாறுறாரு. இப்போ விஜயுடைய இந்த கவர்மெண்ட்டு ஒழுங்காக போச்சுன்னா பொதுமக்கள் வாக்குகள் மற்ற கட்சியில் இருந்தும் விஜய்க்கு ஆதரவு வந்துடும், கூடிடும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு தனுஷ் வராருன்னா நீங்கள் விஜயை பார்த்து தனுஷ் வரீங்க, ரைட்டு. விஜயகாந்தை பார்த்து வந்தீங்கன்னா விஜயை விட விஜயகாந்த் பவர். அவர் வந்து ஒவ்வொரு வட்டத்துலேயும் கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் ஊராக போய் பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு இது, அவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் விஜயகாந்தால் ஒரு லெவலுக்கு மேலே நகர முடியல. என்ன காரணம்? ஜெயலலிதா, கலைஞர், திராவிட கட்சிகள் மேலே அந்த கட்சிகளுக்கு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்களுக்கு மாற்றாக விஜயகாந்தால் வர முடியல. விஜய் காலம் வரும்பொழுது கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. இவர் ரொம்ப அழகாக ஆட்சி நடத்தியிருந்தார். இவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. ஸ்டாலின் அவராக நினச்சிக்கிட்டார், கூட இருக்கிறவங்களாம் தலைவர் வேறு லெவல்னு. ஆனால் ஜனங்க நினைக்கல. அப்போ இது எல்லாம் சேரும்பொழுது விஜய்க்கு லக் அடிச்சுது. நாளைக்கு விஜய்
அவர் ஆட்சியில் பிரச்சனை ரொம்ப இது அவர் நினச்சப்பட்டு நடக்கலை, இதே திமுக அதிமுக மாதிரி ஒரு ஊழல் ஆட்சி அப்படி இப்படின்னா இன்னொரு ஒரு 5 வருஷம் தள்ளலாம், அவ்வளோதான். அதுவும் முன்ன மாதிரிலாம் இப்போ அரசியல் கிடையாது, ரொம்ப 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 வேகம். நீங்கள் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு சமூக வலைதளங்களில் உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துடுது. அதனால இனி 25 வருஷம் இதெல்லாம் கிடையாது. அப்போ அன்னைக்கு யார் வர்றாங்க? இப்போ இதே அண்ணாமலை நல்லா அரசியல் பேசி வளர்ந்துட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, தம்பிக்கும் ஆசை இருக்குது. அப்படியே ரொம்ப அப்படின்றதும் அந்த ரஜினி ஸ்டைல் பண்ணுறதும் அது ரஜினி ஸ்டைலில் ரஜினி தான் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடாது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு, அடுத்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு. அப்போ போகலையா அடுத்த கட்டத்துக்கு? ஐடி விங்கில் கூட ஏஐ தெரிஞ்சவங்கள தான் நியமிப்பேன் அப்படின்லாம் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாப்புல. அந்த கூட்டத்தில் நிறைய நிர்வாகிகள்லாம் வரலன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிமுகவினுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? உண்மையிலேயே அது கட்டமைக்க வாய்ப்பாக இருக்குதாங்க? இப்போதைக்கு அதிமுகலேருந்து ஆள் எடுக்கிறத தாவேக்கா நிறுத்தி வச்சுக்கிறாங்க போல், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது இவருடைய ஆட்டிடியூடு, கட்சி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கணுன்றது ஓகே, அதில் ஓரளவு ஜனநாயகம் இருக்கணும், அது இல்லை. இப்போ ஐடி விங்கிலே அவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். ஏஐ தெரிஞ்சவன் தான் எடுப்பாங்க. ஏஐ தெரிஞ்சவன்லாம் மேட்ரு கிடையாது, அரசியல் தெரிஞ்சு அதில் ஜனங்களுடைய பல்ஸ் தெரிஞ்சவன் தான் ஐடி விங்கில் இருக்கணும். ஏன் அபிஜித் காக்ரோச் பார்ட்டி வச்சு தொடங்க முடியுது? 2 காரணம். ஒன்று, அபிஜித் பின்னாடி பெரிய சக்திகள் இருக்குது. ரெண்டாவது, அபிஜித்துக்கு ஒரு பவர் இருக்குது, என்ன பண்ணோன்னு தெரியுது. இதுதான் ஐடி விங் உடையது. அபிஜித் யார்? சோஷியல் மீடியா இவங்களது, ஆம் ஆத்மியுடைய சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணியிருந்தாள். அப்புறம் அமெரிக்கா போய் அப்படி இப்படி பண்ணி அப்போ அவன் காக்ரோச் பார்ட்டி ஆரம்பித்த உடனே 2.5 கோடி பேர் சேர்றாங்கன்னா அந்த ஒர்க்கு சாதாரண ஒர்க் இல்லை. நீங்கள் அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள்ன்றாங்க, இவன் 2.5 கோடி இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்கானா பார்த்துங்க. அப்போ அந்த மாதிரி ஒர்க்குக்கு அதுக்கேற்ற ஆட்களை செலக்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் அதில் தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்கன்னா உங்கள் தப்புக்கு யார் பொறுப்பேற்கிறது? நீங்கள் இன்றைக்கி 3TV தினகரன் என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நாங்கள் எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு விஜய் கூட பேசணுன்னு அங்கே ஒரு ஆள் உட்காந்து நெறியாளர்னு எதுக்கு உட்காந்து கேட்டுக்கிறான்னு தெரில. ஏங்க நீங்கள் தானேங்க அந்த டைமில் கடுமையாக உங்கள் காமராஜ் போயிட்டாருன்னு திட்டியிருந்தீங்க, அப்புறம் எங்கெங்க பேச்சுவார்த்தை நடத்தின்னு கேட்கணும்ல. இன்னொன்று, தாவேகாவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதில் நீங்கள் எங்கே நடுவில் வந்தீங்க? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா நீங்கன்னு கேட்கணும். அது எப்படி எடப்பாடி ஒத்துக்குவார்? தான் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பெரிய தலைவர்களுக்கே தங்கமணி தனியாக சம்பந்தி சொந்தக்காரர், அவருக்கே கூட பல விஷயம் எடப்பாடி மூலிமா இதாகாது, கன்வே ஆகாது. எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரி தான் போகும். அப்போ அவர்கள் பேசிட்டு போகிறத இவர் மறுதளிச்சதுனால தான் காங்கிரஸ் பட்டுன்னு உள்ளே பூந்துச்சு. ஜெயிச்சோன்னு என்ன கேட்குறாங்க? ஆட்சி அமைதி ஆதரவு கொடுங்க, உங்கள்கிட்டருந்து ஒரு 10 பேர் கொடுங்க, நாங்கள் அமைச்சராக்குறோம் அப்படின்னு. அதுக்கு இவர் யோசிக்கிறனால தான் காங்கிரஸ் டக்குன்னு உள்ளே பூந்துடுறோம். அப்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்தது தான் உண்மை. அல்ல, அப்பவும் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கணும்னு தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அதெல்லாம் கிடையாது. அது எப்படிங்க? என்னங்க நீங்கள் 47 பேர் வச்சுன்னு அவன் 108 பேர் வச்சுன்னு எடப்பாடி முதலமைச்சர் அவன் கேட்டது அவங்களுக்கு என்ன தேவை? 11 பேர் தேவை. அந்த 11க்காக அவங்களுக்கு ஒருத்தர் முதலமைச்சராகும். நான் பிஜேபியா? அது பிஜேபி அந்த வேலையை பண்ணோம். பேட்டா குடுறான்னு கொடுத்து உட்கார வச்சு மொத்தமாக கபலீகரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஷிண்டே வாக்குனாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவர்கள் இந்த மாதிரி பண்ணோம், நீங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு. இவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா நம்ம எப்படி துணை முதல்வராக ஆக முடியாது அப்படின்னு இவருக்கு சில தயக்கங்கள். இவர் யோசித்தோன்னா காங்கிரஸ் உள்ளே போந்துச்சு. அப்போ இதுதானே நடந்தது. அதற்கு அடுத்த வேலை என்ன நடந்தது? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. எடப்பாடி மூலம் அதுதானே எடப்பாடி பிடிக்கும். அந்த இதுக்கு மூவ்மெண்ட் போனதை இப்போ இவர் பூந்து ஒரு புது கதை சொல்லுகிறார். இவர் சொல்கிறதெல்லாம் நம்புறோன்னு நினச்சினுக்கிறாரு. அந்த நெறியாளர் வேணும் நம்புவான், ஊரில் இருக்கிறவன் நம்புவான். திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் அதிமுக முயற்சி பண்ணிச்சின்னு சொல்றாரு. அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். திருமாவளவனை முதல்வர் ஆகிறதுக்கு எடப்பாடிக்கு என்ன அவசியம் வந்தது? அதுவும் 108 ஒருத்தர் வச்சிருப்பாராம், அங்கேருந்து முதலமைச்சர் கிடையாதான். 47 ஒருத்தர் வச்சிருப்பாராம், அங்கேருந்து முதலமைச்சர் கிடையாதான். ஒன்று கண்ணே கண்ணு. அதுவும் ஒன்று காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆளை போட்டது. அந்த ஆள் முத்துமணியா ஜோதிமணி. அப்படி இருக்கும்போது அவரை முதலமைச்சர் ஆவாங்க. எந்த ஊரில்?
இவர் சொல்கிறாருன்னு அதான் சொல்கிறேண்ணே, இவர் சொல்கிறத அந்த நெறியால நம்பலாம், ஊர்லாம் நம்புமா? இன்னுமாடா ஒன்று ஊர் நம்புதுன்ற கதை தான் இதில் தொடர்ந்து இதில் பிளான் ஏ வந்து எடப்பாடி முதலமைச்சர் திமுக ஆதரவு, பாஜகவுடைய இது. ஏன் காங்கிரஸ் முக்து பாரத், அதில் காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு, காங்கிரஸ் தாவேக கூட போனால் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவன் உயிர் வந்துடும் இதுக்கு, அப்போ சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துடும். வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறோம், நீங்கள் 2 பேர் இருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், கவர்னர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கள். கவர்னர் பேசினார் ஞாபகம் இருக்கா? யார் மெஜாரிட்டியோட வராங்களோ நான் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன். இதெல்லாம் செட்டப்பு. இது நடக்கும்போது தான் ராகுல் காந்தி டெல்லியில் பேசி பெரியப்பா சித்தப்பாலாம் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறது. இவங்க அழுதுகிட்டே போகிறாங்க, மறு வீடு போகிற மைனா மாதிரி, பிடிக்காத இந்த கல்யாணம் ஆகி போவாங்கள்ல பொண்ணுங்க, அந்த மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுத்தோன்னே 116 ஆகிடுச்சு. இங்கே 116 ஆனோன்னா நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? மறுபடியும் பிளான் பி, திருமாவளவனை முதல்வர் ஆக்குனா இடதுசாரிகள் போனவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க, அதை வச்சு ஆட்சி நடத்தலான்னு. இந்த ஐடியா யாருக்கு வருது? இதுவும் பிஜேபி இவங்க கொடுத்தது தான். மொத்தத்தில் தாவேக ஆட்சி அமைக்கக்கூடாது, அதுக்கு என்ன வேணால் பண்ணுங்கன்னு. அதுக்கு இடதுசாரிகள் வந்திருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால வேற வழி இல்லாமல் கம்முன்னுட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, அதிமுகவும் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை, மாப்பிள்ளை இவர் தான், மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை இந்த மாதிரி இவர் வாலண்டரியாக வந்து பிஜேபிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? அதுதான் பிரச்சனை. இன்னொன்று தெரியுமா, அவர் பேச்சு எப்போவுமே தெளிவாக இருக்கும், நல்லா தெளிவாக அப்படி ஃப்ளோவாக பேசுவார். அந்த பேட்டி நல்லா பாருங்கள், தடுமாறுவார். இத்தனைக்கு அந்த நெறியாளருக்கு ஒன்றுமே தெரில, கேட்கறதுக்கே தெரில. ஏங்க ஆட்சி இந்த டேட்டு வந்து 108 வந்து வந்த உடனே அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, புஷி ஆனந்தம் இவங்களாம் போய் எடப்பாடியை பார்க்குறாங்க. இங்கே எங்கே நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கணும்ல, அவங்க என்ன ஆதரவு தானே கேட்குறாங்க. இந்த கேப்பில் அவர் முடியாதுன்னு சொன்னோன்னா காங்கிரஸ் 5 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துட்டாங்க. கொடுத்தவொடனே சிவி சண்முகம் தலைமையில் எஸ்பி வேல்மன்லாம் போய் எடப்பாடிகிட்ட சண்டை போடுறாங்க. நடந்ததா? சண்டை போட்டப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நான் பேசிட்டேன், நான் தான் முதலமைச்சர், திமுக ஆதரவு தருது அப்படின்னோன்னா இது மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி 27 எம்எல்ஏவோட பாண்டிச்சேரியில் போய் அவர் உக்காந்துக்கிறார் சிவி சண்முகம். இதான் நடந்தது. அந்த டைமில் இவர் என்ன பண்ணியிருந்தார், டிடிவி அவர் ஒரு எம்எல்ஏக்காக சண்டை போட்டுன்னு தாவேகாவை கடுமையாக திட்டியிருந்தார். கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. அப்புறம் இருக்குதா? இதில் எங்கே இவர் உட்காந்து நடுவில் இது பண்ணார்? இல்லை, அந்த நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்குது? பாஜக தான் பின்னாடி இருந்துச்சு, திமுக அதிமுக ஒன்றா இருந்தாங்க அப்படின்ற ஒரு இது வருது இல்லை, அதை மாத்திராராம் அவர் என்ன பேசினாலும் எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சின்னு இருக்காரு. தான் விஷயம். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சண்முகம் வந்து டிவிகே அரசாங்கத்தை மிக கடுமையான விமர்சனம். சண்முகம் மட்டுமா? ஆமாம், வீரபாண்டியன் இல்லை, முத்தரசன் இல்லை, கே பாலகிருஷ்ணன் இல்லை, கனகராஜ் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை, எல்லாரும் தாங்க. நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்லி எங்களுக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரிலாம் பெரிய துணியில் பேசிட்டேன். நான் போனால் எப்போ வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி. போயிடுங்களா, பார்ப்போம், போயிடுங்களா. இவங்க எல்லாருமே திமுகவில் நல்லா சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க. சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ் உட்பட. ஆனால் காங்கிரஸ் நீங்கள் நல்லா போய் உக்காந்துக்குச்சு. அதனால் அவர்களுடைய இதை எதிர்பார்ப்பாங்க. வருங்காலத்தை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம ஒரு 15 சீட்டு கேட்போம், கொடுத்துட்டாங்கன்னா நல்லது தானே, 15 ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி. அதனால் இவர்கள் இங்கே இருந்த சகல வசதிகளும் இழந்துட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் எனக்கு என்னன்னு இருந்தாங்க. தொங்குறாங்க போய் தாவேகா. நீங்கள் அருண்ராஜ் போய் காதர் மொய்தீன்கிட்ட உட்காந்துதை பார்த்தீங்களா? காதர் மொய்தீன் ஸ்டைல் பார்த்தீங்களா? சிடி நிர்மல்குமார் சண்முகத்திட்ட உட்காந்து பேசும்போது சண்முகம் ஸ்டைலை பார்த்தீங்களா? சிபிஐயில் ஸ்டைலை பார்த்தீங்களா? ஏன் போடா வருவார் ஆட்சி அமைக்கு, நாங்கள் கொடுக்கணுமா அவனுக்கு, கிளம்பு. எங்கள் தலைவர் ஸ்டாலின் இப்படி தான் இருந்தாங்க. இதில் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணின்னவும் இவங்க ரெடி. ஆனால் டெல்லியில் அவர்கள் தலைவர்கள் பாஜக பின்னணியில் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்திலாம் பேசின உடனே அவர்கள் கடுப்பாகி அவர்கள் தான் முடிவெடுக்கக்கூடியவங்க. அவங்க முடிவெடுத்து சிபிஎம் சிபிஐயை நீங்கள் போய் ஆதரிங்க, தாவேக்காக ஆதரவு கொடுக்கணும்னு கட்டளை இட்டோன்னா
வேண்டா வெறுப்பாக போனாங்க. இன்னைக்கு பேசுகிற சண்முகம் தான் அன்னைக்கு இதே மாதிரி தான் பேசினார். நாங்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் சொன்னாரா இல்லையா? வீரபாண்டியன் கூட ஓரளவுக்கு இதாக போவார். இந்த முத்தரசன் இன்னும் திமுக விட வெளியே வரல. அவர் இன்னும் திமுக இருக்கிறதாவே நினச்சினுக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் சண்முகம், கீழே இருக்கிற கே பாலகிருஷ்ணன், இந்த கனகராஜ், இவங்கெல்லாம் தலைவர்களாம். இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, என்ன இது, இந்த டிவியில் பேசியிருந்தா தலைவர்களாகிடுறாங்க. இவங்கெல்லாம் இப்பவும் திமுக பாசத்தில் தான் இருக்காங்க. ஏங்க இந்த அவங்களுக்கு நீட்டு போராட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போ ஒன்று திமுகவில் இருந்து பேசாமல் இருக்கும்போதும் விமர்சனம் பண்ணோம், இப்போ இங்கே வந்து பேசும்போதும் விமர்சனம் பண்ணால் எப்படி? இங்கே வந்து என்ன பேசுறீங்கன்றதான மேட்ரு. சண்முகம் வந்து இங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசுக்கு எதிராக பேசினார்னா பரவாயில்ல. நானே போட்டிருந்தேன் ஒரு மேட்ரு பேசியிருந்தப்போ, பேக் டு ஃபார்ம், சிபிஎம் பேக் டு ஃபார்ம் போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி பேசலையே. இந்த அரசை கவுத்துருவோம், அடக்குமுறை செய்தால், போலீஸை வைத்து அடக்குமுறை செய்தால் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். சரி, நீ வந்து நீட்டு பிரச்சனையில் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி போராடணும். ஒன்றும் அப்படி பெரிய தலை போகிற விஷயம் இல்லை. நீட்டை ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை இருந்தால் இருக்கு. இப்போ காக்ரோச் அங்கே ஆரம்பிச்சிட்டான்னு நீங்கள் துடிக்கிறீங்க. 5 வருஷமாக துடிச்சிங்களான்னு கேட்டால் துடிக்கலை, திடீர்னு துடிக்கிறீங்க. அதில் 2 நாள் டைம் வாங்கிட்டு துடிக்க வேண்டியதானே? போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கினா ராஜரத்ன சைடில் கொடுக்க போகிறாங்க, போராட்டம் நடத்த வேண்டியதானே? இவர்கள் வேலையே என்னென்னா போயிட்டு அப்படி இப்படி போராட்டணும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உங்களை நான் அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை ஒரு 10 பிரிவு வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா? பிடிச்சாங்க, கொண்டு போய் வச்சாங்க, உங்களை விட்டுட்டாங்க. இதுக்கே கொந்தளிக்கிறார் சண்முகம். அப்படின்னா என்ன? சரி, நல்ல விஷயம், கொந்தளிக்கிறீங்களே சண்முகம், நல்ல விஷயம். 13 நாள் பெண்கள் ரோட்டில் வெயிலில் மழையில் இரவு பகல் பாராமல் இந்த ரிப்பன் மாளிகை இதில் கிடந்தாங்களே, அன்னைக்கு நைட்டு 13ஆவது நாள் கோர்ட்டு வந்து அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர்களை போலீஸ் எப்படி அப்புறப்படுத்துச்சு? அன்னைக்கு இந்த கொதிப்பு ஏன் வரல சண்முகத்துக்கு? என்ன அவன் கட்சிக்காரன் கிடையாதா? தொழிலாளிகள் தானே, உங்கள் செங்கோடி சங்கம் தானே சேர்ந்து போராடிச்சு. அன்றைக்கி இப்படி அப்புறப்படுத்தும் போது ஏன் கோபம் வரல? இதே மாதிரி நடந்து அன்றைய முதல்வராக விஜய் இருந்து கூலிப்படம் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பார் சண்முகம்? என்ன கொந்தளிச்சிருப்பார்? என்ன அவங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? சரி, அதை விட்டுருங்க. சாம்சங் தொழிற்சங்கம் கேட்டு போராடுறீங்க. திமுக அரசே சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக நிற்கிது, நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. அங்கே பந்தல்லாம் போட்டு அந்த தொழிலாளிங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இவர் போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போதே பேச்சுவார்த்தை நடக்குது, இதெல்லாம் முடியுது. திடீர்னு இவங்க போய் முதல்வரை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. தொழிற்சங்கம் அமைத்து கொடுத்த முதல்வருக்கு நன்றின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே அடியன்னு அடிச்சு பந்தலெல்லாம் பிரித்து போட்டு ஓட விடுறாங்க. தொழிற்சங்கம் தரவே இல்லை. சண்முகம் கொந்தளிச்சாரா? இதோட அது மோசம் தெரியும்ல. பர்மிஷன் வாங்கி பந்தல் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நியாயமாக நடத்துகிறாங்க. அடிச்சு தோத்துனீங்களா இல்லையா போலீஸை வச்சு? அன்னைக்கு கொந்தளிச்சிங்களான்னு கேட்குறேன். சண்முகம் அவர்களே கொந்தளிச்சு, சரி கே பாலகிருஷ்ணன் இப்போ செயலாளர், கொந்தளிச்சிங்களா? இந்த ஆட்சியை பற்றி நான் மறுபரிசீலனை பண்ண வேண்டியிருக்கும், கூட்டணியிலிருந்து விளையாடுகிறோம் அதான் சொன்னீங்களா? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணய வெளியீட்டெல்லாம் நடத்துனாங்களே, அன்னைக்கு ஏதாவது கொந்தளிச்சிங்களா? போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டீங்களே. அதனால் இவர்கள் வந்து வேண்டா வெறுப்பா இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ வேண்டா வெறுப்பா போயிட்டு என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துன்னு இருப்பான். அவங்களா பார்த்து என்னைக்கா போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் ரெடியாக இல்லை. டெல்லி தலைமை அது டெல்லி முடிவெடுத்தனால வேண்டா வெறுப்பா அங்கே இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முடிச்சதுக்கு ஒரு நன்றி.